ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் சாரீ ப்ரீ-ப்ளீட்டிங் அண்ட் பாக்ஸ் ஃபோல்டிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம யூஸ்வலாக நம்ம சேனலில் வந்துட்டு இந்த மாதிரி சாரீ ப்ரீ-ப்ளீட்டிங் வீடியோஸ்லாம் நான் நிறைய போட்டிருந்தேன். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட் அண்ட் நியூ டெக்னிக்கில் வந்துட்டு நான் உங்களுக்கு வந்து காட்ட போகிறேன். நம்ம சேனலில் எதாவது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாரீ ப்ரீ-ப்ளீட் பண்ணுறதுக்கு ஒரு பட்டு சாரீ தான் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் எந்த சாரீ வேணாலும் எடுத்துக்கலாம். இது எப்படி வந்துட்டு ஈஸி அண்ட் குயிக்காக வந்து பண்ண போகிறோன்றதான் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்பவே வந்துட்டு பிகினர்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எப்பவுமே நீங்கள் சாரீ ப்ரீ-ப்ளீட்டிங் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு சேஃப்டி பின்ஸ், அயன் பாக்ஸ்லாம் எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் போய் தேடாதீங்க. நிறைய பேருக்கு வந்துட்டு சாரீ ப்ரீ-ப்ளீட்டிங் வந்து பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்க. ஸோ அதனால் நிறைய கமெண்ட்டில் வந்துட்டு நிறைய டவுட்ஸ்லாம் கேட்குறீங்க. ஸோ அந்த டவுட்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ வந்து நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ரொம்பவே டீட்டெயிலாக புரியும். இந்த சாரியை வந்து ஃபர்ஸ்ட் வந்து பிரித்து எடுத்துக்கோங்க. எப்பவுமே நீங்கள் சாரீ ப்ரீ-ப்ளீட்டிங் பண்ணுறீங்கன்னா சாரியை பிரித்து எடுத்துக்கோங்க. எது ஃப்ரண்ட்டு, பேக்கு, எது முந்தானி பகுதி எல்லாமே நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்துட்டு யூஸ்வலாக நம்ம டேபிளில் போட்டு பண்ணுற டெக்னிக் தான் நான் பண்ணுவேன், இல்லைனா நம்ம கையில் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த தடவை வந்துட்டு ஒரு நியூ டெக்னிக் தான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். அது எப்படின்றது இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த முந்தானி பகுதி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி டேபிளில் போட்டுக்கோங்க. டேபிள் இல்லை பெட், இல்லை ஃப்ளோர், இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்றுத்தில் போட்டுருங்க. போட்டுட்டு பேக் சைடில் தான் போடணும். ஃப்ரண்ட் சைடு வந்துட்டு டேபிளை பார்த்த மாதிரி இருக்கணும், பேக் சைடு வந்து உங்களை பார்த்த மாதிரி இருக்கணும். ஸோ இந்த மாதிரி திருப்பி போட்டுட்டு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ப்ளீட்ஸ் வந்து எந்த சைடு இருப்போம், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தான் எடுப்போம், கரெக்டுங்களா? அப்போ அந்த ப்ளீட் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு ப்ளீட் வந்து மடிச்சிருங்க. உங்கள் பாடி சைஸ்க்கு ஏற்ற மாதிரி மடிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ப்ளீட்டை நீங்கள் மடித்ததுக்கப்புறம் நல்ல ஒரு அயன் பாக்ஸ் வச்சு நல்லா அயன் பண்ணிவிடுங்க. நான் வந்து யூஸ் பண்ணுறது ஸ்டீம் அயன் பாக்ஸ். ஸோ இந்த ஸ்டீம் அயன் பாக்ஸ் வந்துட்டு ஸ்டீம் வச்சு அயன் பண்ணும்போது ரொம்ப ஹார்டான சாரீ கூட ரொம்ப லைட் வெயிட்டாக ஆகிடும். அதனால தான் நம்ம மோஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஸ்டீம் தான் யூஸ் பண்ணுறோம். நார்மல் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ உடனே வந்துட்டு கமெண்ட்டில் வந்து எந்த விதமான அயன் பாக்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படிலாம் கேட்டுறாதீங்க. ஸோ எதுனாலுமே நல்லா கொஞ்சம் ஹை ஹீட்டில் வச்சு நீங்கள் பண்ணுறது நல்லது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ளீட் மட்டும் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் இல்லையா? இப்போ நீங்கள் இதை ரிமூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு லைன் மாதிரி க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ இந்த லைன் வந்துட்டு எதுக்காகனா நமக்கு ஒரு கைடன்ஸ்க்காக தான். இப்போது இந்த மீதி இருக்க ஃபேப்ரிக்ஸை வந்துட்டு அந்த லைனோட ஜாயின் பண்ணிவிடுங்க. ஜாயின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த எட்ஜஸில் வந்துட்டு ஒரு மடிப்பு மாதிரி வரும் இல்லையா? அந்த இடத்துல வந்துட்டு அயன் பண்ணுங்கள். இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி நீங்கள் அயன் பண்ணிகிட்டே வரணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு கைடன்ஸ்க்கு லைன்ஸ் வந்து க்ரியேட் ஆகிடும். அந்த லைன்ஸை வச்சு தான் நம்ம மடிப்பு எடுக்க போகிறோம். இப்போது அகெயின் அதே மாதிரி மடிங்க. இந்த மாதிரி ஹாஃபாக மடிச்சுட்டே வரணும். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ளீட் வந்துட்டு மடித்து நம்ம வந்து ஒரு லைன் க்ரியேட் ஆச்சு பார்த்தீங்களா? அந்த லைனில் தான் நீங்கள் கனெக்ட் பண்ணணும். ஸ்ட்ரைட்டாக வந்து ஃபேப்ரிக் டு ஃபேப்ரிக் கனெக்ட் பண்ணக்கூடாது. நான் எப்படி பண்ணுறேனோ அதே மாதிரி பண்ணுங்கள். ரொம்ப பிகினர்ஸ்க்கெலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். சாரீ ப்ரீ-ப்ளீட்டிங் பண்ணணும்னு நினச்சாலே கஷ்டமாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ வந்துட்டு நிறைய டெக்னிக் வந்துட்டு நம்ம சேனலில் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். நிறைய டெக்னிக்ஸ் வந்து நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அந்த டெக்னிக்கை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதுதான் பண்ணணும்லாம் கிடையாது. ஸோ உங்களுக்கு எப்படி ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் தாராளமாக பண்ணிக்கோங்க. அண்ட் அதே மாதிரி வந்துட்டு அயன் பாக்ஸில் வந்து என்ன விதமான அயன் பாக்ஸ் வாங்கலான்ட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ எந்த அயன் பாக்ஸாக இருந்தாலுமே பரவாயில்ல, இந்த பிராண்டு தான் வாங்கணும் அப்படிலாம் கிடையாது. எந்த அயன் பாக்ஸாக இருந்தாலுமே ஹீட் நல்லா வர மாதிரி நல்ல வால்ட்டில் 1000 வால்ட்டுக்கு மேலே இருக்க அயன் பாக்ஸை வாங்கிக்கோங்க. இப்போ நான் சாரியை பிரிச்சுட்டேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், லைன் பை லைனாக உங்களுக்கு நிறைய லைன்ஸ் க்ரியேட் ஆகிருக்கு இல்லையா? ஸோ இது எப்படி வந்து ஃபோல்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ளீட்டை நம்ம ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஒரு குட்டியாக ஒரு மடிச்சுட்டு அண்ட் வந்துட்டு அதோட எண்டிங்கில் ஒரு கோடு இருக்கும். அந்த லைனை வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். ஒரு லைன் விட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு அந்த மடிப்பு வந்துடும். ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்பவே வந்துட்டு ஈஸியாகவும் நீங்கள் ப்ளீட்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணிட முடியும். இப்போ நான் வந்துட்டு ஃபஸ்ட் ப்ளீட்டை பிரித்து விட்டுட்டேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வந்துட்டு நான் டக்குன்னு எடுத்துட்டேன்னு. ஸோ இப்போ இதை வந்து எப்படி அரேஞ்ச் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சைட் பை சைடாக வந்து கரெக்டாக எண்ணி எடுத்துக்கோங்க எவ்வளோ ப்ளீட்ஸ் வந்திருக்குன்ட்டு. நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா கரெக்டாக எனக்கு 9 ப்ளீட்ஸ் கிட்ட வந்திருக்கு. ஸோ 9 ப்ளீட்ஸை நான் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணி கார்னரில் பின் குத்திக்கிறேன். அப்போ தான் நான் அடுத்தடுத்து எடுக்கிற ப்ளீட்ஸ் எல்லாமே ரொம்ப நீட் அண்ட் சேஃபாக வந்துட்டு அரேஞ்ச் பண்ண முடியும். ஏன் நம்ம வந்து கவுண்ட் பண்ணி பண்ணுறோம் அப்படின்னா நடுவில் ஏதாச்சும் 1-2 நீங்கள் விட்டுருவீங்க. 1-2 ஏதாச்சும் ப்ளீட்ஸ் வந்து மிஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்துட்டு இந்த சாரீ கிளிப் வச்சுட்டு ஹோல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எடுக்க ஆரம்பிங்க. சாரீ கிளிப் இல்லாமல் நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சாரீ வந்துட்டு ஏதாச்சும் லூஸ் ஆகும். க்ரிப்பாக அவங்களால இழுத்து பண்ண முடியாது. எந்த கிளிப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, இதுதான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. இதுலேயே நிறைய மாடல்ஸ் அண்ட் வெரைட்டிஸ் இருக்குது.
இருக்குது. உங்களுக்கு நான் லிங்க்கில் வந்துட்டு ப்ராடக்ட்ஸோட டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ப்ளீட்ஸ் எல்லாமே நான் அரேஞ்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். இப்போ உங்களோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ வேணுமோ அது மட்டும் நீங்கள் எடுத்தாலே போதும். என்னோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ ப்ளீட்ஸ் வேணுமோ அதை நான் நீட்டாக அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ தான் வந்துட்டு எனக்கு கரெக்டாக இருக்கும். உங்களோட பாடி ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்துட்டு ரொம்பவும் அதுக்கு நிறைய விட்டுறாதீங்க. கீழே ரொம்ப தொங்க விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு சென்டர் ப்ளீட்டை வந்துட்டு ரொம்ப கம்மியாக வந்துடும். பார்த்து வந்துட்டு உங்கள் மெஷர்மெண்ட் படி நீங்கள் கரெக்டாக விடுங்க. இல்லைனா வந்துட்டு எல்லாத்துலேயுமே நீங்கள் ரொம்ப அதிகமாக விட்டிங்கன்னா ஏதாச்சும் 1-2 வந்துட்டு எட்டாமல் போயிடும். ஸோ சாரி நீங்கள் யூஸ்வலாக ட்ரை பண்ணுற மாதிரியே இருக்காது, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ கரெக்டாக உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ விட்டாலே போதும். இப்போ நான் வந்துட்டு பின் பண்ணிவிட்டு உடனே அயன் பண்ணிடுறேன். அப்போ இன்னும் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஃபுல்லாக பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் அயன் பண்ணேன்னா கண்டிப்பாக எனக்கு வந்து டைம் அதிகமாகும். அதனால் நான் எப்போல்லாம் எங்கெல்லாம் பின் குத்துறேனோ அப்பப்போ அங்கங்கே வந்துட்டு நான் அயன் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணால் தான் உங்களுக்குமே ஈஸியாக இருக்கும். ஸோ நிறைய பேர் வந்துட்டு ரொம்ப பர்ஃபெக்டாக நம்ம ட்ரை பண்ணணுன்ட்டு வந்துட்டு மைண்ட் ஃபிக்ஸில் இருக்கும். பட் நீங்கள் பண்ணுறது ஒன்று, அவுட்புட் ஒன்றா இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்து பண்ணுங்கள். ரெகுலராக பண்ணிங்கன்னா உங்களுக்கே பழகிடும். அண்ட் அதே மாதிரி சீரியஸாக நானுமே இதுக்கு முன்னாடி சாரீ ட்ரை பண்ணும் போதெல்லாம் இந்த அளவுக்கு ப்ரீ ப்ளீட்டிங்லாம் பண்ண மாட்டேன். அப்புறம் இதை நான் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒன்ஸ் இந்த மாதிரி பண்ணாதான் நமக்கு வந்து பர்ஃபெக்டாக வரும், கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும் அப்படின்ட்டு எனக்கு ஒரு மைண்ட் செட்டு. அண்ட் நிறைய பேருக்கு இந்த மைண்ட் செட் இருக்குது. ஸோ ரெகுலராக ஆஃபீஸ் போகிறவங்களா இருக்கட்டும், டீச்சர்ஸாக இருக்கட்டும், ஒர்க்கிங் உமன்ஸாக இருக்கட்டும், நிறைய பேர் வந்து சாரீஸ் கட்டுறீங்க. ஸோ நிறைய பேர் இன்ட்ரெஸ்டடாகவும் வந்துட்டு எல்லாமே பண்ணுறீங்க. ஸோ அப்போ இந்த விஷயத்த வந்து கற்றுக்கிறதுனால வந்துட்டு நல்ல விஷயந்தான். ஸோ எல்லாருமே வந்துட்டு பர்ஃபெக்டாக கட்டலாம்னு ஒரு ஆசை இருக்கும் இல்லையா? ஸோ ரிச்சுவல்ஸ் தான் கட்டணும்னு அப்படி கிடையாது. நீங்கள் எப்போ வேர் பண்ணாலுமே இந்த மாதிரி பர்ஃபெக்டாக வந்து வேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கும் ஒரு டே ஃபுல்லான ஒரு கம்ஃபர்டபுள் ஜோன் இருக்கும். இல்லைனா வந்துட்டு இழுத்து விடுற மாதிரி இருக்கும். இந்த ப்ரீ ப்ளீட்டட் பண்ண சாரியை ட்ரேப் பண்ண எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் வந்து அதுக்குமே வீடியோ போட்டிருக்கேன். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு லிங்க் வந்து கொடுக்குறேன். ஸோ அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். ஈஸியாக ட்ரை பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வெளியில் சர்வீஸ் எடுக்கிறீங்க, பட் அது ஒழுங்காக ட்ரை பண்ண தெரியாமல் ரொம்ப கஷ்டப்படுறீங்க. ஸோ அதனால் வந்துட்டு மெயினாக நீங்கள் அதையுமே ஒரு தடவை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் அது எப்படி ட்ரை பண்ணணுன்னு. ஸோ இப்போ நான் வந்துட்டு பல்லு ப்ளீட் வந்து எடுத்துட்டேன். ஸோ இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் ப்ளீட்டை வந்து எப்படி வந்து ப்ராப்பராக அயன் பண்ணலாம் பார்க்கலாம். ஃப்ரண்ட் ப்ளீட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் அயன்லாம் பண்ண மாட்டீங்க, ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு சென்டர் ப்ளீட்டுக்கு போயிடுவீங்க. ஃப்ரண்ட் ப்ளீட் வந்து மெயினாக அயன் பண்ணுற ரீசன் என்னன்னா, நிறைய பேருக்கு வந்து சைடு மறைஞ்ச மாதிரி கட்டணுன்ட்டு வந்து எதிர்பார்ப்பீங்க. ஸோ அது ப்ராப்பராக நீங்கள் அரேஞ்ச் பண்ணி அயன் பண்ணிங்கன்னா ஒரு நல்ல விஷயம் இருக்குது. ஒன்று வந்து சைடு நல்லா மறையும். இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் ஜுவல்ஸ்லாம் போடுறீங்க, நல்லா எங்கேயாச்சும் ஃபங்க்ஷன் போய் ஜுவல்ஸ் போடுறீங்கன்னா ஜுவல்ஸ்லாம் அழகாக மேலே, அதுக்காக தான் இந்த ஃப்ரண்ட் ப்ளீட் வந்து நம்ம அயன் பண்ணுறோம். இல்லை எனக்கு அயன் பண்ண டைம் இல்லை அப்படின்னும் போது நீங்கள் நார்மலாக ப்ளீட் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. உங்ககிட்ட ஸ்ட்ரெயிட்னர் மிஷின் இருந்துச்சுன்னா அது நீங்கள் வியர் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சமாக அயன் பண்ணிக்கோங்க. எங்கெல்லாம் வேணுமோ அங்கெல்லாம் வந்து குயிக்காக நீங்கள் அயன் பண்ணிக்கலாம். ஸோ வந்துட்டு சாரீ நிறைய பேருக்கு பர்ஃபெக்டாக கட்டணும் அப்படின்றது தான் வந்துட்டு மெயின் திங்காக இருக்கும். இப்போ வந்துட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் கூட கேட்டிருந்தீங்க, இந்த மாதிரி பண்ணுறதுனால சாரீலாம் டேமேஜ் ஆகிடாதா, திருப்பி அது எப்படி வந்துட்டு ரீசெட் பண்ணுறது அப்படின்னு. ஸோ வந்து ஆக்சுவலி பார்த்திங்கன்னா சாரீ நீங்கள் அயன் பண்ணுறீங்கன்னும் போது உங்களோட சாரீ நீங்கள் பண்ணுறீங்கன்னா உங்கள் சாரீ மெட்டீரியலுக்கு ஏற்ற மாதிரி அயன் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஹார்டான சாரீ அப்படின்னா கொஞ்சம் நல்லா ஹை ஹீட் வச்சு நீங்கள் அயன் பண்ணும் போது கரெக்டாக இருக்கும். இல்லை சாஃப்டான சாரீ தான் அப்படின்னும் போது ஒரு மீடியமான ஹீட்டில் வச்சாலே நல்லா தான் இருக்கும். நீங்கள் வந்து ப்ரீ ப்ளீட்டட் பண்ணணும் அப்படின்றதுக்காக ரொம்ப ஹை ஹீட்லாம் வைக்கணும்னு அவசியமே இல்லை. ஏன் சில சாரீ நீங்கள் வந்துட்டு அயன் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை. நார்மலாக ப்ரீ ப்ளீட்டிங் அந்த மெத்தட் வந்து நீங்கள் இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பின் பண்ணி நார்மலாக நீங்கள் வேர் பண்ணிக்கலாம். ஸோ வந்துட்டு கம்பல்சரியாக இப்படி தான் பண்ணணும்லாம் கிடையாது. உங்கள் சாரீ மேலே நீங்கள் வச்சுருக்க ஒரு கேர் மட்டும்தான் இதில் வந்து இருக்கும். இப்போ நான் ஃப்ரண்ட் ப்ளீட் அயன் பண்ணோன்னே அதோட அவுட்புட் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக ஷார்ப்பாக இருக்குன்ட்டு. ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் குண்டாக இருந்தாலுமே தெரியாது உங்களுக்கு அந்தளவுக்கு. ஸோ ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து சென்டர் ப்ளீட் எப்படி எடுக்கலாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எப்பவும் போல் நான் எல்லா வீடியோவில் சொல்கிற மாதிரி தான் இதில் வந்து கொஞ்சம் நியூ டெக்னிக் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த ஃப்ரண்ட் ப்ளீட்டை மேலே எப்பவும் போல் யூஸ்வலாக உங்கள் பாடி மேலே போட்டுட்டு நல்லா கொஞ்சம் சுற்றி எடுத்து அதுக்கப்புறம் ஒரு மார்க் பாயிண்ட் மாதிரி பின் பண்ணிக்கோங்க. அங்கேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு சைட் ப்ளீட்லாம் வச்சு வியர் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ நான் வந்து ப்ளீட்ஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறேன். உங்களோட சாரீ உள் சுத்து வந்து நல்ல பெருசாக இருக்குது, சென்டர் ப்ளீட் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது, நிறைய ப்ளீட் வர மாதிரி இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் மீடியமான சைஸில் எடுத்துக்கோங்க. இல்லை ரொம்ப சுத்தளவு கம்மியாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சுன்னா
குட்டி குட்டியாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு சென்டர் ப்ளீட் அதிகமாக வரும். ஸோ மோரோவர் நம்ம வந்து சாரீ கட்டும் போது பார்த்திங்கன்னா சென்டர் ப்ளீட் அதிகமாக இருந்தால் தான் ஒரு ஹாப்பினஸ்ஸே வரும். ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு இந்த டிப்ஸ்லாம் சொல்கிறேன். இப்போ வந்துட்டு இதை ப்ராப்பராக எப்படி அரேஞ்ச் பண்ணலாம் பார்க்கலாம். ப்ளீட்ஸ் நீங்கள் நார்மலாக எடுக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் வந்துட்டு கரெக்டாக உங்கள் டேபிள் மேலே போட்டு அப்புறம் பண்ணுங்கள். டேபிள் இல்லைனாலும் பரவாயில்ல, சோஃபா இல்லை பெட் அந்த மாதிரி வந்து ஒரு ஃப்ளோரில் கூட நீங்கள் போட்டு பண்ணலாம். என்ன கொஞ்சம் இந்த கார்னரில் மட்டும் வெயிட் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ வெயிட் இருக்க மாதிரி நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ உங்களுக்கு நல்லா ஸ்டிஃபாக இழுத்து பின் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நான் எல்லா ப்ளீட்ஸுமே நல்லா ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு பின் செக்யூர் பண்ணிக்கிறேன். அப்போ தான் வந்துட்டு அது கரெக்டாக இருக்கும். ஸோ பாக்ஸ் ஃபோல்டிங்க்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்து கிளிப் போட்டு நான் கிரிப்னஸ்க்கு வந்துட்டு இந்த டேபிளில் போட்டுக்கிறேன். இன்கேஸ் நீங்கள் தரையில் போட்டு பண்ணுறீங்க, பெட்டில் போட்டு பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கார்னரில் மட்டும் ஏதாச்சும் வெயிட் வச்சு நீங்கள் ஸ்டிப்பாக பண்ணுங்கள். இல்லை யாராச்சும் பிடிக்க சொல்லி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் அந்த கார்னரில் வந்து இழுத்து அரேஞ்ச் பண்ணும் போது எனக்கு இன்னுமே ஈஸியாக இருக்குது அரேஞ்ச் பண்ணுறதுக்கு. ஸோ ஒன்றுமே கிடையாது, இது அந்தளவுக்கு ஒன்றும் கஷ்டமான ஒரு விஷயமே கிடையாது. அழகாக வந்துட்டு இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் வந்து தாராளமாக அயர்ன் பண்ணிக்கலாம். அதுவும் அயர்ன் பண்ணுறதும் பண்ணாததும் உங்கள் விருப்பம் தான், உங்கள் சாரீக்கு ஏற்ற மாதிரி தான். சிலதெல்லாம் சாஃப்ட் சில்காக இருக்கும், அதெல்லாம் அயர்ன் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. சில சாரீலாம் சொல் பேச்சே கேட்காது, அந்த மாதிரி சாரீஸை நீங்கள் தாராளமாக அயர்ன் பண்ணலாம். ஸோ இந்த சாரீ வந்துட்டு நான் அயர்ன் பண்ணுறேன், அப்போ தான் கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும். அதே மாதிரி ரொம்ப மொடன்னு ஹார்டாக இருக்க சாரியெல்லாம் நீங்கள் கம்பல்சரி அயர்ன் பண்ணி தான் ஆகணும். மெயினாக நீங்கள் ஸ்டீம் அயர்ன் பாக்ஸ் வச்சு அயர்ன் பண்ணிங்கன்னா அது ரொம்பவே லைட் வெயிட் அண்ட் சாஃப்ட் ஆகிடும். ஏன் அது மாதிரி அது ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டீம் அயர்ன் பாக்ஸில் வந்துட்டு அந்த ஸ்டீம் வருது இல்லையா, அந்த புகை வந்து என்ன ஆகுது அப்படின்னா உங்கள் சாரீ மெட்டீரியலை வந்துட்டு ரொம்ப வந்துட்டு லைட் வெயிட்டனா லூசன் பண்ணுது. ஸோ அப்போ ரொம்ப ஸ்டிப்பாக இருக்க சாரீ என்ன ஆகும், நல்லா கொஞ்சம் லூசனாக இருக்கும் போது உங்களுக்கு இன்னுமே கம்ஃபர்டபுள் அண்ட் லைட் வெயிட்டாக மாறுது. ஸோ அது வந்து இப்போ நான் சொன்னால் உங்களுக்கு புரியாது. உங்கள் சாரியை நீங்கள் ஜஸ்ட் அயர்ன் மட்டும் பண்ணி பாருங்களேன். இந்த ப்ராசஸ் நீங்கள் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அதை வியர் பண்ணும் போது அந்த ஃபீல் கண்டிப்பாக இருக்கும். பல்லு ப்ளீட்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வெயிட்டாக இருக்க மாதிரி ஏதோ தொங்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் ஒன்ஸ் நீங்கள் அயர்ன் பண்ணி பாருங்களேன், ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். உங்களுக்கே ஒரு பிடிச்சிருக்கும், புது ஃபீலாக இருக்கும். பரவாயில்லையே நல்லா இருக்கே அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ உங்களோட கபோர்டில் வந்துட்டு கட்டாத சாரியை கூட இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நான் ஃபுல்லாக அயர்ன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ வந்துட்டு பின்னிங் பண்ணதெல்லாம் பார்த்தீங்க இல்லையா, அந்த மாதிரி ஃபுல்லாக வந்து பின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த தடவை பார்த்தீங்கன்னா வீடியோவில் ரொம்பவே ஈஸியான பாக்ஸ் ஃபோல்டிங் தான் நான் சொல்ல போகிறேன். இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோஸ்லலாம் வந்துட்டு பாக்ஸ் ஃபோல்டிங் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. இந்த தடவை ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு சாரியை திருப்பின மாதிரி போட்டுருங்க. அதுக்கப்புறம் இந்த உள் சுத்து இருக்கு இல்லையா, அதை வந்து மடிச்சுக்கோங்க. மடிக்கும் போது ஒரு 2-3 மடிப்பாக மடிச்சுக்கோங்க, ஓகேங்களா. ஸோ 2-3 மடிப்பாக மடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெயினாக இந்த ஃப்ரண்ட் ப்ளீட்டை செட் பண்ணுறது இடம் தான் ரொம்ப கசங்கின மாதிரி ஆகிடும் நிறைய பேருக்கு, அது வரவும் வராது. ஸோ அது எவ்வளோ ஈஸியாக பண்ணலான்னு இப்போ சொல்கிறேன். இப்போ வந்துட்டு இந்த ஃப்ரண்ட் ப்ளீட்டை இருக்குது இல்லையா, அது ஷோல்டர் பின் எடுத்து என்ன பண்ணுங்கள், இந்த பாக்ஸ் கார்னர் அதாவது இந்த மடிப்போட ஃப்ரண்ட் கார்னரில் வந்துட்டு இந்த மாதிரி போட்டுருங்க. ஸோ இந்த பின்னை வந்து இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீட்டாக ப்ளீட்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிடுங்க. இந்த பாக்ஸ் எவ்வளோ அளவு இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் வெளியில் இழுத்து விடணும். ஸோ இது ஏன் பண்ணுறோன்னா இந்த பாக்ஸ் ஃபோல்டிங்க்கு வெளியில் விடுற மடிப்பது. ஸோ அதனால் கொஞ்சமாக வெளியில் இழுத்து விட்டுட்டு அது வந்து டேபிளுக்கு முன்னாடி ரொம்பவும் சரிஞ்சு போயிடக்கூடாது. அதனால் வந்துட்டு அந்த கார்னரில் நம்ம கிளிப் போட்டுக்கலாம். இப்போ நான் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு மடிப்பு மடிச்சுக்கிறேன். மடிக்கும் போது அந்த பாக்ஸ்க்குள்ளார இருக்க மாதிரி ஒரு மடிப்பு மடிச்சுக்கிறேன். இப்போது என்ன பண்ணுறேன்னா கரெக்டாக அந்த ஃப்ரண்ட் ப்ளீட்டு பார்டர் 2 பார்டர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 2 பார்டர் மடியாத மாதிரி பாக்ஸ் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ராவாக இருக்க ப்ளீட்ஸ் எல்லாம் வந்து நம்ம பாக்ஸாக வந்துட்டு கன்வெர்ட் பண்ணிட்டோம். இப்போ அந்த கிளிப்பை எடுத்துகிட்டு அப்படியே வந்து உல்ட்டாவாக நீங்கள் திருப்பும் போது இந்த ஃப்ரண்ட் சைடு வந்துட்டு உங்களுக்கு பாக்ஸுக்கு மேலே வந்துடும். அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. இப்போ அப்படியே வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அந்த ரைட் ஹேண்ட் சைட் கார்னரில் அந்த பின் வர மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணி அப்படி கொஞ்சம் அழகாக அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த பாக்ஸுக்கு அடியில் வந்து ஒரே ஒரு சுற்று கொண்டு வாங்க. கொண்டு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பல்லு ப்ளீட் இருக்கு இல்லையா, அந்த பல்லு ப்ளீட்டை வந்துட்டு ஒரு 2-3 மடிப்பாக மடித்து அதுக்கு நடுவில் ஒரு கேப் இருக்கும். அந்த கேப்பில் நீங்கள் டக்கின் பண்ணிட்டாலே போதும். இந்த மாதிரி நீங்கள் டக்கின் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பாக்ஸ் நல்லா டைட்டாக இருக்கும். இல்லைனா உங்களுக்கு கண்டிப்பாக லூஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்குள்ளே உங்களுக்கு ஒரு கேப் இருக்கும். இந்த கேப்பில் வந்துட்டு நீங்கள் நல்லா அழகாக நீட்டாக வந்து டக்கின் பண்ணிக்கோங்க. ஏதோ ஒரு கேப்புன்னு சொருகிடாதீங்க, உள்ளே இருக்க ப்ளீட்ஸ் வந்து கசங்கின மாதிரி ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால் எந்த கேப் கிடைக்குதோ அந்த கேப்
கேப்பில் நீங்கள் டக்கின் பண்ணாலே போதும். ஃபைனலாக என்னோட பாக்ஸ் ஃபோல்டிங் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதுதான் வந்து நான் எப்போவுமே ஃபோல்ட் பண்ணுற டெக்னிக். இது வந்து நியூ டெக்னிக். இதுக்கு முன்னாடி பார்த்துருந்த வீடியோஸ்லலாம் பார்த்தீங்கன்னா நான் வேறு மாதிரி மடிச்சிருப்பேன். இதுலேயே நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. ஸோ இந்த டெக்னிக் ரொம்பவே ஈஸியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ நீங்களும் பார்த்து ட்ரை பண்ணுங்கள். இந்த ஈஸி ஃபோல்டிங் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ரெகுலராக சாரீ கட்டுறவங்களுக்கும் ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அதே மாதிரி நம்ம வீடியோ எதாவது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, ரொம்ப உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அண்ட் அதே மாதிரி என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் அக்கௌண்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணலன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி நம்மக்கிட்ட மாஸ்டர் சாரி ட்ரைப்பிங் கிளாஸும் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்களும் வில்லிங்காக இருந்தீங்கன்னா மறக்காமல் நீங்கள் வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு உண்டான டீட்டெயில்ஸ் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் கால் பண்ணி இல்லை வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் உங்களோட என்கொயரிஸை வந்துட்டு கேட்டுக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு கிளாஸ் அடுத்து வர அப்கமிங் கிளாஸஸும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த சாரியில் வந்துட்டு எப்படி நான் சின்ன சின்ன வீடியோஸ் எல்லாமே நான் போடுறேனோ அது மாதிரி மேக்கப், ஸ்கின் கேர், அந்த மாதிரி நான் நிறைய வீடியோஸ் வந்து நான் உங்களுக்காக போஸ்ட் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அதுலேயுமே என்ன டவுட்னாலுமே நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணலாம். ஸோ உங்கள் கமெண்ட்காக நான் வெயிட் பண்ணுறேன். இதே மாதிரி பெஸ்ட்டான வீடியோவோட நெக்ஸ்ட் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.